Hello friends, welcome back to our channel. நம்ம பார்த்துட்டு இருக்க C-drama Suspicious Partner episode 13. First 12 episode பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கதை புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் மிஸ்டர் பேங்க் இருட்டான வீட்டுக்குள்ளே எவிடன்ஸை தேடிக்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு பின்னாடி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு மிஸ்டர் பேங்க்கை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். மிஸ்டர் பேங்க்குக்கும் எதுவுமே புரியாமல் ஷாக் ஆகி அவரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவன் திடீர்னு கத்தி எடுத்து மிஸ்டர் பேங்க்கை குத்திடுவான். மயக்கமாக கீழே விழுந்த மிஸ்டர் பேங்க்கை பார்த்து அங்கே வந்த ஹூக் மிஸ்டர் பேங்க் எந்திரிங்க, என்ன ஆச்சு, ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக எழுப்புவார். மிஸ்டர் பேங்க் எழுந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ ஹூக் போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணி ரொம்ப ஸ்டன்னாக நின்றுட்டு இருப்பார். அங்கே வந்த போலீஸில் இங்கே என்ன பண்ணுறீங்க ஹூக், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு விசாரிப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஹூக் எதுவுமே சொல்லாமல் குழப்பமாக அந்த ஆம்புலன்ஸில் ஏறி போவார். மிஸ்டர் பேங்க்கை பார்த்து மிஸ்டர் பேங்க் எந்திரிங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பார். மிஸ்டர் பேங்க் மைண்டில் நினைப்பார், இப்போ என்ன பிரயோஜனம், சீக்கிரமாக வந்திருக்கலாம்ல, அழாத விடு அப்படின்வார். ஹூக் என்ன பண்ணுவார், அவங்க பேரண்ட்ஸை இழந்தப்ப அழுத மாதிரி அவர் இப்பயும் அழ ஆரம்பிச்சிருவார். ரொம்ப அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிஷனும் போட்டுருவார். அதுக்கப்புறமா அங்கே போங்கிக்கு கால் பண்ணி சொன்ன உடனே ஜி போங்கியை பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. போங்கி ரொம்ப டென்ஷனாக ஜி அவருக்கு ஒன்றும் ஆகாதில்ல, மிஸ்டர் பேங்க் பிழைச்சிடுவார்ல, ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லி அதை ரொம்ப பதட்டமாக கேட்பாங்க. அப்போ ஜி சொல்லுவார், ஒன்றும் ஆகாது போங்கி, நீ ஃபீல் பண்ணாத, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அதே சமயம் மிஸ்டர் பூனும் அங்கேருந்து ரொம்ப டென்ஷனாக கார் டிரைவர்கிட்ட திட்டிகிட்டே வருவார். சீக்கிரமாக போகிறேன், நான் நடந்தே வந்துடுவேன் போல், ஏன் இப்படி ஸ்லோவாக போகிற, ஃபாஸ்ட்டாக போங்க, மிஸ்டர் பேங்க் எப்படி இருக்காருன்னு தெரிலன்னு சொல்லி பதட்டமாக மிஸ்டர் பூன் தாத்தாவும் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிடுவார். ஜா மேடம்க்கு ஒரு கால் வரும். அந்த கால் எடுத்து பார்த்து ஜா மேடமும் ஷாக்காக இருப்பாங்க. என்னென்னா இதே இன்சிடெண்ட் தான் அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ அவங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க. ஆனால் அங்கே ஹூக் மட்டும் அழுதுட்டு அந்த உன்சோனால் தான் இந்த நிலமை வந்திருக்குன்னு சொல்லி கண்ணாடியை போட்டு உடச்சிட்டு இருப்பார். மிஸ்டர் ஹூக் அழகிறத பார்த்து நமக்கே அழுக வந்துடும். அவ்வளோ ஃபீல் பண்ணுவார். என்னதான் கொலீக்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்கல்ல, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பார். அப்போ அங்கே ஜி ஒன்றும் ஆகாது ஹூக், என்ன ஆச்சு சொல்லு, நீ ரொம்ப அழாத அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை மிஸ்டர் பேங்க் நான் தூக்கிட்டு வரும்போது மூச்சு பேச்சே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா, ஒன்றும் ஆகாது பயப்படாதன்னு சொல்லி நம்ம ஜி ரொம்ப கன்சோல் பண்ணுவார். அங்கே பூனும் ஒன்றும் ஆகாது ஹூக் ப்ளீஸ் நீ உன்னுடைய கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹூக்குக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போ ஆறுதல் சொன்ன அந்த எல்லாரையும் பார்த்து ஹூக் ரொம்ப எமோஷ்னலாகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் அந்த உன்சோன் யாரோ ஒருத்தவங்களுக்கு காசு கொடுத்துட்ருப்பான். யாருன்னு பார்த்தா அவனுக்கு டெலிவரி மெசேஞ்சராக இருப்பான்ல, அதனால் அவனுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பான். அவனுடைய வேலையை இன்னொரு சப்ஸ்டியூட் வச்சு செஞ்சுருப்பான். அதாங்க இவன் கொலை பண்ண போகிற நேரத்தில் அவன் இடத்துல வேற ஒரு ஆள் செட் பண்ணியிருப்பான். சேம் ட்ரெஸ் கொடுத்து வண்டி கொடுத்து அவனுடைய கொரியர் கவரையும் கொடுத்து அனுப்புவான். அதெல்லாம் பார்க்கும் போதே தெரியும் உன்சோன் தான் மிஸ்டர் பேங்கை குத்திருப்பாங்கன்ட்டு. அந்த வந்த சப்ஸ்டியூட்டும் காசை வாங்கிட்டு இதே மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்வானா. நம்ம உன்சோன் என்ன சொல்லுவான் அந்த ஆள்கிட்ட, நீ என்னென்ன பார்த்து அதெல்லாம் கரெக்டாக சொல்லுன்னா, நான் டெலிவரி கொடுக்கும்போது ஒரு லேடி தான் வாங்கினாங்க, அவங்க பக்கத்தில் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒரு ஆள் கிராஸ் பண்ணான், ஒரு நாய் இருந்துச்சு, அங்கே சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு போவான். எனக்கு இது போதும், நான் கொலை செஞ்ச நேரத்தில் டெலிவரி கொடுத்துட்டு இருந்தேன்னு கோர்ட்டை நம்ப வைக்க எனக்கு இந்த ஒரு சாட்சி போதும்னு சொல்லி உன்சோன் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுவான். அதே சமயம் ஷா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க பேங்க்கை பார்க்க. அப்போ ஹூக் சொல்லுவார், ஷா நான் உனக்கு ஏன் ஃபோன் பண்ணேன்னா, இந்த கொலையில் உன்சூன் தான் சம்மந்தப்பட்டிருக்கான், அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும், எவிடன்ஸை கண்டுபிடி, இதை தனியாக விட்டால் யாரும் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதனால தான் இந்த கேஸை உன்கிட்ட கொடுக்குறேன், ப்ளீஸ் அவன் கண்டுபிடின்னு சொன்ன உடனே ஷாவும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன், நான் எங்கே போய் எவிடன்ஸ் தேடுவேன், எனக்கு தெரியலையேன்னு சொல்லும் போது மிஸ்டர் ஜி சொல்லுவார், இல்லை சிசிடிவி ஃபுட்டெல்லாம் செக் பண்ணால் சரி வந்துடும், அதே மாதிரி அந்த உன்சூனை தூக்கி உள்ளே வச்சிடலாம், நான் பார்த்துக்கிறேன் ஹூக், நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி நம்ம ஜியும் அங்கேருந்தே கிளம்புவாங்க. ஷா மேடம் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு போயிட்டு எல்லா எவிடன்ஸும் தேடுவாங்க. அங்கேருந்து போலீஸில் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷா மேடம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கே இருக்கிற எவிடன்ஸ்லாம் சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் தனியாக உட்காந்து ஒரு இடத்துல அழ ஆரம்பிச்சிட்ருப்பார். அப்போ அங்கே போங்கி, இங்கே பாரு ஹூக், நீ அழாத, பயந்துட்டியா, நீ அழாத, ஒன்றும் இல்லை, மிஸ்டர் பேங்க் பொழைச்சிருவார் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஹூக் போங்கியை கட்டி பிடிச்சிட்டு, நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் அவரை தூக்கிட்டு வரும்போது மூச்சு பேச்சே இல்லை, பல்ஸும் இல்லை, அவர் என்னை விட்டு போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன், அவர் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார், என் அப்பா அம்மா இழந்ததுக்கப்புறம் நான் வேறு யாரையும் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எப்படியாவது மிஸ்டர் பேங்கை காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி போங்கி கிட்டே பேசிகிட்டு இருப்பார். போங்கிக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுட்ருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து நமக்கே ரொம்ப ஃபீல் ஆகிடும். டாக்டர்ஸ் வெளியில் ஹூக்கிட்ட சொல்லுவாங்க, அவர் அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்கார், பட் பிரெயினுக்கு ரத்தம் போடுறதுனால கோமாவில் இருக்கார், எப்போ எந்திரிப்பாருன்னு தெரியல, எந்திரிப்பாரா மாட்டார்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஜி சொல்லுவார், கண்டிப்பாக நல்லா எழுந்துருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு. மிஸ்டர் போங்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே போங்கி அழ ஆரம்பிச்சிடும். போங்கி அழறதை பார்த்து பூன் தாத்தா சொல்லுவார், என்ன ஒன்றும் இல்லை, அவர் நல்லா வந்துடுவார் போங்கி, நீ அழாத, சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காத போங்கின்னு சொல்லி தலையை தலை கொடுவார். ஹூக் அவர் பிழைச்சா போதும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அங்கேருந்து கிளம்பி எல்லாரும் போயிடுவாங்க.
மறுநாள் காலையில் மிஸ்டர் ஜி வந்து ஷா மேடம் பார்க்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க. அப்போ ஷா மேடம்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும், மிஸ்டர் பேங்க் ரொம்ப பாவம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஷா சொல்லுவாங்க, என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, அவனுக்கு மேலே எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லை, அவன் கண்டிப்பாக தப்பிச்சிருவான், ஆனால் உங்களுக்காக நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு போவாங்க. அதே சமயம் திரும்பி ஜி இங்கே பாரு, ஹூக் வந்து நேற்று நைட்லேருந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தான், நான் டிப்ரெஷனாகவும் இருந்தேன், பார்த்த போலீஸ்லாம் சொன்னாங்க அவன் எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுற ஸ்டேட்டில் இருந்தான், ப்ளீஸ் அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஷா மேடம். ஜி சொல்வார், நான் பார்த்துக்கிறேன் ஷா, நீ போய் உன் வேலையை பாருன்ட்டு அனுப்புவாங்க. அங்கேருந்து வந்த ஜி வீட்டுக்கு வந்தால் ஹூக் வந்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி வெளில வந்திருப்பாங்க. அப்போ ஹூக்கை நிறுத்தி, எங்கடா போகிறேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த உன்சூன் தாண்டா, அவனை கொலை பண்ணாமல் விட மாட்டேன், என் கோவம் எவ்வளோ இருக்குது தெரியுமான்னு, இங்கே பாருடா சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, அவனை பார்த்துக்கோ, ஒரே ஒரு எவிடன்ஸ் இருந்தால் போதும், ப்ளீஸ் ஹூக் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜி கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவார். ஷா மேடம் அந்த உன்சூனை விசாரிக்க ஆஃபீஸில் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உன்சூன், என்னை ஏங்க கூப்பிட்டு வந்தீங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா காமிங்க, வாரண்ட் இருக்கு என்னை விசாரிக்கன்னு சொல்லி அவன் கிராஸ் டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஷா மேடம் சொல்லுவாங்க, நீ தான் கொலை பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால தான் உன்னை விடுறேன், இப்போ பழச்சி போ அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நான் கொலை செஞ்ச நேரத்தில் வெளியில் இருந்தேன், அதாவது டெலிவரி கொடுத்துட்டு இருந்தேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது அப்படின்னு திமிரா சொல்லிட்டு வெளில போவான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வரும். வேறு யாரும் அவனுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம ஹூக் தான் கால் பண்ணி உன்னை நேரில் பார்க்கணும், தனியாக பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் மிஸ்டர் பேங்க் பக்கத்தில் இருந்த ஹூக் பேசுகிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆவாங்க, எதுக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த ஹூக் கொலகாரன் அங்கே வந்துடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பூன் தாத்தா சொல்வார், எதுக்குடா இங்கே வந்த, நீ தான் கிளைண்ட் ஆச்சே, ஏன் இங்கே வர போனால், இல்லை மிஸ்டர் பேங்க்கை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் ஹூக்குக்கும் போங்கிக்கும் ரொம்ப கோபம் வரும். அப்போ போங்கி சொல்லும், இங்கே எதுக்காக இங்கே வந்தானே தெரியலையேன்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹூக் சொல்வார், நான் தனியாக தான் பேசணும்னு சொன்னேன், இங்கே வர சொல்லலைன்னு, இல்லை நான் இங்கே வந்தேன் சும்மா தான், வாங்க போய் பேசலான்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போயிடுவான் ஹூக். அப்போ நம்ம போங்கியும் நானும் வரேன்ட்டு போகும். அப்போ ஜி வேண்டாம், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், ப்ளீஸ் நீ வெயிட் பண்ணு போங்கி, உன்னுடைய சேஃப்டி முக்கியம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே நிறுத்தியிருப்பாங்க. அப்போது அந்த பூன் தாத்தா சொல்வார், இங்கே பேங்க் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் அவர் கண்டிப்பாக கோமாலேருந்து வெளில வந்துடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு பேசும்போது போங்கிக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்காக உன்சூன் வந்தான்னு தெரியலையே, ஹூக் ஏன் போனாங்கன்னு தெரியலையே, யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். அப்போ அங்கே ஹூக்கும் உன்சூனும் பேசிப்பாங்க, இங்கே பாரு நான் ரொம்ப க்ரௌடான பிளேஸில் தான் இருக்கேன், என்கிட்ட எந்த ஒரு மைக்கும் இல்லை, உண்மையை சொல்லு, இந்த கொலையெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லுன்னு ஹூக் கேட்ட உடனே அதுக்கு அந்த உன்சூன் கொலைகாரன், ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன நினைக்கிறேன், நீங்களாம் என்னுடைய வேலையில் தடங்களாக வந்ததுனால தான் உங்களையும் நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுப்பான். இங்கே பாரு லூசுத்தனமாக பண்ணாத, நான் உன்னை காப்பாற்றி விட்ட ஞாபகம் இருக்கான், நல்லாவே தெரியுமே, நான் தான் கொலை பண்ணாலும் கொலையே பண்ணலன்னு சொல்லி நான் காப்பாற்றி விட்ட வந்தானே, நீ எல்லாம் ஒரு வக்கீலான்னு சொல்லி சிரிப்பான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னுடைய ஆளும் டச் பண்ணனா சும்மாவே இருக்க மாட்டேன், அதே மாதிரி என் வழியில் நீங்கள் யாரும் வராதிங்க, சப்போஸ் அப்படி வந்தீங்கன்னா உங்களை கொலை பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லி வார்ன் பண்ணுவான். அப்போ ஹூக் சொல்வார், ப்ளீஸ் என் பக்கத்தில் இருக்கிற ஆளை யாரையும் ஒன்றும் பண்ணாதன்னு சொன்ன உடனே அதுக்கு உன்சூன் கொலகாரன் சொல்லுவான், இங்கே பாரு என் வழியில் யாரும் வராதிங்க, நானும் உங்கள் வழியில் வரமாட்டேன், இதுக்கப்புறமா என்னோடய வழியில் தலைவட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கொலையை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான். அப்போ ஹூக்குக்கு ஒன்றுமே புரியாது, ஃபாலோ பண்ணி போய் அவனை அடிப்பான். அதே சமயம் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற போங்கி கிளம்பி போகும். அப்போ ஜி சொல்வார், எங்கே போகிற போங்கி, இல்லை ஹூக்குக்கு பயமாக இருக்கும்ல நான் போகிறேன் அப்படின்னோடனே, ஹூக்குக்கெலாம் பயம் இல்லை, எவனுக்கு எத்தனை அடி பட போகுதுன்னு யாருக்கும் தெரில, நீ உள்ளே போய் உட்காரு அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அதே அவன் ஜி சொன்ன மாதிரியே தான் வந்து ஹூக் வந்து அந்த உன்சூனை அடின்னு அடிப்பாங்க. பெரிய போலீஸ் கேஸாகவும் ஆகும், ஹூக்கும் உன்சூனும் போலீஸ்கிட்ட இருப்பாங்க. அப்போ போங்கியும் ஜியும் அங்கே போயிட்டு, இங்கே பாருங்கள் நாங்கள் வக்கீல், நாங்கள் வெளியெடுக்க வந்திருக்கோன்னா, அதெல்லாம் முடியாது, சமரசம் பேசுங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹூக் சொல்வார், நான்லாம் இவன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், இவன் ஒரு கொலகார பாவி அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். நமக்கே ஒன்றும் புரியாது, ஏன் ஹூக் இப்படி பேசுகிறாரு, நல்லா வக்கீல் தானே, டீசெண்டாக பேசுவார், ஏன் அடம் பிடிக்காரு நமக்கே புரியாமல் இருக்கும். அப்போ 2 பேரும் ஜெயிலில் இருக்கும் போது ஹூக் சொல்வார் ஜி கிட்ட, இங்கே பாரு அவன் உள்ளே இருக்கான், அவன் வீட்டில் போய் எவிடன்ஸை தேடு, அப்படி எவிடன்ஸ் இல்லைன்னா அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து பேங்க்கோட ரத்தத்தை தடவி அங்கே வச்சுட்டு வா ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நாங்கள் போகிறேன், சாவி அப்படின்னோடனே, டேபிளில் தான் இருக்கும் எடுத்துகிட்டு போ, சின்ன சாவி தான் போலீஸ் வச்சுருப்பாங்கன்னொடனே ஜியும் அதை கேட்டு அங்கே போய் தடுத்து அந்த கூடையிலேருந்து சாவியை எடுத்துக்கிட்டும் போவார். போங்கியும் ஜியும் அங்கே போய் எவிடன்ஸை தேடுவாங்க, எதுவுமே இருக்காது. அப்போ ஜீக்கு வந்து அந்த கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு போலியான ஆதாரம் கிடச்சிருக்க மாதிரி போவார். அப்போ தான் போலியான ஆதாரம் எப்படா ரெடி பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் வீட்டுக்கு அந்த கத்தியும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மறுநாள் நம்ம ஜி வந்து எல்லா பிளானும் ஓகே தான், இப்போ ஹூக் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருப்பாரு. அப்போ ஹூக்கும் உன்சூனும் ஜெயிலேருந்து வெளில வந்துடுவாங்க. உன்சூன் சிரிச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் என் வழியில் வராதிங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் அவன் வச்ச இடம்லாம் வந்து தாறுமாறாக கலைஞ்சிருக்கும். என்ன மிஸ்டர் ஹூக் வந்தியா, உன் வேலை தானா, எவிடன்ஸ் இடம் வந்தியான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பான்.
ஹூக் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்த உடனே எல்லாருமே போய் ஆஃபீஸில் இருப்பாங்க. மிஸ்டர் ஹூக், ஜீ, போங்கி 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலனா பிரச்சனை கிடையாது. அவன் கைரேகப்பட்ட கத்தி இருக்குது, மிஸ்டர் பேங்கோட பிளட் அதில் பூசி வச்சனா எவிடன்ஸ் ரெடி. ஆனால் இந்த வேலையை செஞ்சால் அது அஃபென்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு மிஸ்டர் ஹூக் சொல்லுவார். அதுக்கு ஜீ சொல்லுவார், நீ பண்ணாத, உன்னுடைய வக்கீல் தொழிலை நீ ஏமாத்தாத, உனக்கு நிறைய பேர் இருக்குது, நான் பண்ணுறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்வான். அப்போ போங்கி வந்து, எனக்கு ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் புதுசு கிடையாது, நான் பண்ணுறேன், நானே ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு பேசிப்பாங்க. அப்போ ஹூக் சொல்லுவார், இந்த எவிடன்ஸ் ட்ராலே இருக்கட்டும், தேவையான அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நம்ம வேறு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் மிஸ்டர் பூன் தாத்தா வந்து பேங்க் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். சீக்கிரமாக எந்திரிச்சிடா மிஸ்டர் பேங்க், என்னால் யூரின் பேக்லாம் தூக்க முடியல, எனக்காகவாது எந்திரி, நீ இல்லைன்னா போர் அடிக்குது, எந்திரிச்சு வா, கோமாக்கெல்லாம் போயிடாத, எத்தனை நாள் படுத்துகிட்டே கிடப்பேன், எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் எல்லாரும் யோசிப்பாங்க, எதுக்காக சும்மா பேசிகிட்டே இருக்கீங்கன்னா? அப்போ ஜீ சொல்லுவார், இவர் பேசி அவர் எந்திரிக்காமல் போகிறாரு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே பூன் சொல்வார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அம்மா கோமாவில் இருக்கும்போது எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ தான் எங்கள் அம்மா எந்திரிச்ச உடனே சொன்னாங்க, இந்த ஆள் பேசுறது தாங்க முடியாமல் தான் நான் எந்திரிச்சேன், அதனால தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வேறு எதுக்காகவும் இல்லை, கண்டிப்பாக மிஸ்டர் பேங்க் எந்திரிச்சிடுவார் பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் பேங்கை நினச்சி எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாருமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். மிஸ்டர் பூன் தாத்தா வந்து நம்ம பேங்க்கு ஃபோன் பண்ணி நம்ம குடிக்க போகலான்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஒரு கால் பண்ணி, நான் குடிக்க வரல, நீ மட்டும் வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மிஸ்டர் பேங்க் அங்கே போயிருப்பார் விசாரணைக்காக. அதை நினச்சி பூன் தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார், நம்ம மட்டும் எனக்கு குடிக்க போயிருந்தால் பேங்க் போயிருக்கவே மாட்டான்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹூக்கும் கூட போயிருந்தால் அவனுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஜீயும் அந்த மாதிரி தான், அவருடைய கேஸை வந்து நடத்திட்டு இருக்கும் போது பேங்க் வந்து ஒன்றும் இல்லை, நீ போ, நான் தனியாக வரேன்னு சொன்னதுனால விட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த கேஸ்க்காக தானே நான் விட்டுட்டு வந்தேன், இல்லைனா அவர் கூடயே இருந்திருப்பேன்ல, சரி என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லோரும் மீட்டிங் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஜா மேடமும் இருப்பாங்க. இங்கே பாரு, எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல, என்ன பண்ணுறது ஹூக்குன்னு ஜா மேடம் கேட்க, இல்லை மிஸ்டர் பேங்க் வந்து கொஞ்சம் எவிடன்ஸ் வச்சுருக்காரு, இதை ஃபாலோ பண்ணாலே இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போங்கி சொல்ல, அதுக்கு நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க, நீங்கள் தலையிட்டால் உங்களை போலீஸ் பிடிச்சிருன்னு சொல்லி ஜா மேடம் சொல்லுவாங்க. அதுக்கு போங்கி சொல்லுவோம், ஒன்றும் கிடையாது, அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைனா இந்த கேஸ் முடியவே முடியாது, ப்ளீஸ் எங்கள் ஹெல்ப்பை ஏற்றுக்கோங்க ஜா மேடம் அப்படின்னு கேட்க, சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதாங்க அந்த நம்ம ஃபாரன்சிக் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒருத்தவங்களாம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்ருப்பாங்க. அப்போது எல்லாருமே ஒருத்தவங்களாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, எனக்கு இவனை தெரியாது, உன்சூன் ஃபோட்டோ காமிச்சா எனக்கு இவனை தெரியாது, அதே மாதிரி ஃபாரன்சிக் பையன் ஃபோட்டோலாம் எனக்கு தெரியாதுன்னுவாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும், இங்கே பாருங்கள் ஜி, நீங்கள் வந்து என்னை கேட்குறீங்க, இதுக்கு முன்னாடி பேங்க் என்னை ஃபோன் பண்ணி சொல்லுனாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்களாம் யாருன்னு கேட்டவுடனே ஜி சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுவார். அப்போ மிஸ்டர் ஹூக் ஹாஸ்பிட்டலில் மிஸ்டர் பேங்க் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பார். அப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்தீங்கன்னா ஹூக் எங்கே இருக்கார், பேங்க் எங்கே இருக்கார், அதே மாதிரி போங்கி, ஜி எல்லாருமே வந்து ஃபோட்டோ பிடிச்சி அந்த கொலைகாரம் போட்டிருப்பான். இவனை என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை பார்த்து கோவமாக ஹூக் அங்கேருந்து வெளில போனால் அந்த உன்ஸும் நாங்கள் வெளில நிற்பான். இங்கே பாரு, என் வழியில் தலையிட வேணான்னு சொன்னல, எல்லாரும் போய் விசாரிக்கிறாங்க, அப்போ நான் கண்டிப்பாக உங்களெல்லாம் கொலை பண்ணுவேன்னு சொல்லும் போது ஹூக் கோவம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுவார். இங்கே பாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு நிரபராதியை தாண்டா நீங்களாம் வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி குடிப்பீங்க, தண்டனை வாங்கி குடிப்பீங்க, மற்றபடி ஒரு கொலைகாரனை ஏன்டா நீங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, ரிலீஸ் பண்ணி விடுறீங்க, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் பண்ணது தப்பா, நான் தண்டனை தான் கொடுத்தேன், அவனுங்க எல்லாரும் தப்பு பண்ணவனுங்க, அதனால தான் அவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணேன், ஆனால் உங்ககிட்ட விட்டுருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுவான். அப்போ ஹூக்குக்கு ஒன்றுமே புரியாது, இவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு. அங்கேருந்து ஹூக் ரொம்ப அப்செட்டாக வீட்டுக்கு வருவார். அந்த கொலைகாரனும் அவனுடைய லவ்வரை நினச்சிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ ஹூக் ஒன்று முடிவு பண்ணுவார், என்னென்னா இங்கே பாரு, நம்ம போலியான ஆதாரத்தை கொடுக்கக்கூடாது, அப்படி பண்ணாக்கா அவனுக்கும் நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை கொண்டு போய் ட்ராவில் வச்சு பூட்டிடுவான். இங்கே பாருங்கள் ஜி, போங்கி யாருமே இந்த எவிடன்ஸை தொடாதீங்க, ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டது நேர்மையான வழியில் தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நம்ம போலி ஆதாரம் செட் பண்ணாக்கா நமக்கு அவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக அவன் வந்து தண்டனை அனுபவிப்பான், ஆனால் நேர்மையான வழியில் போகணுன்னு சொல்லி நம்ம ஹூக் சொல்லுவார். அதுக்கு போங்கி சொல்லுவோம், ஆமாம் நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டு, நம்ம நேர்மையான வழியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூக்குக்கு அப்போ தான் மனசு கொஞ்சம் சாந்தியாக இருக்கும். போய் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ண போவாங்க. திடீர்னு நம்ம சா மேடமுக்கு ஒரு ஃபோன் வரும். இங்கே பாருங்கள், எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நான் போய் அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க, நான் சர்ச் பண்ணணும், அந்த உன்சோனு தான் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்பான். ஆனால் அவங்க ஐஆர் ஆஃபீஸர் கொடுக்கவே மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி போய் சர்ச் பண்ண போனால் அங்கே அந்த கத்தி இருக்கும். அப்போ
அப்போ அந்த உன்சுன் ரொம்ப ஷாக் ஆகி, என்னது கத்தியா, ஹூக் நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்படுவான். அதே சமயம் ஹூக் கால் வரும். ஹூக்கு கால் வந்தோடனே அந்த காலை எடுத்து பேசுவான். என்னது எவிடன்ஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு உன்சுன் வீட்டுக்கு போவான். அதுக்குள்ளே அவன் ஆப்போசிட்டில் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான் உன்சுன். அவன் பின்னாடியே நம்ம ஷா மேடம் சைலன்சர் வச்ச காரில் துரத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்த்த ஹூக்கு அவனை ஃபாலோ பண்ணி போவாங்க. 2 பேரும் சேசிங்கில் இருக்கும். பைக்கில் அவன் போவ, காரில் இவன் போக, எல்லாம் சேசிங்காகவே இருக்கும். திடீர்னு ஒரு கார் வந்து உன்சுனை இடித்து அவன் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி படுத்துருவான். அப்போ ஒரே ஷாக்காக இருக்கும். ஹூக் இறங்கி, இவனுக்கு போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு. ஷா மேடம்க்கும் ஒன்றும் புரியாது. 2 பேரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்களா இல்லையானே தெரியல. அதே ஹாஸ்பிட்டலில் பேங்க்குக்கு வந்து கை கால்லாம் அசைக்க ஆரம்பிச்சிடுவாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோடில் தான் அந்த கொலைகாரனுக்கு என்ன ஆச்சு, மிஸ்டர் பேங்க் பழைச்சிட்டாரான்னு தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் பாய்.